Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 734 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த ஆங்கர் பையன் பயங்கரமா அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இனிமேட்டு நம்ம யாருக்குமே எந்த ஒரு கவலையுமே இல்ல. இந்த லேண்டே ஃப்ரீ லேண்டா மாறிடுச்சு. இனிமேட்டு இதை யாராலையும் எவராலையும் மேனிபுலேட் பண்ண முடியாது. அந்த பேர்ட் கேஜி காணாம போயிருச்சு. ட்ரெஸ்ரோசாவோட டிஃபென்சிவ் வால நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அந்த ஆங்கர் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பான். ஆக்சுவலா டோஃப்ளமிங்கோட பைரட் குரூப்ல மொத்தம் 2000 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே எதிர்த்து கொலோசியத்துல சண்டை போட்ட வாரியர்ஸ் கூடவே நம்ம லூஃபி பைரட், ஹாட் பைரட்னு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டு அவங்க எல்லாத்தையுமே தரமட்டமாக்கியாச்சு. டான் டோஃப்ளமிங்கோ விசஸ் லூசிக்கு நடந்த சண்டையில கடைசியா ஜெயிச்சது ஆடத கட்டீரு வின்னரீஸ்னு சொல்லி மறுபடியும் விடாம அழுவானா. கூட இருக்கவங்க எல்லாம் இவனை உசுப்பேத்திட்டு இருப்பாங்க. கமான், உங்களால முடியும், சொல்லுங்கன்னு. எங்க அவன் பேரை எப்பண்டா சொல்லுவான்னு ஆர்வமா கேட்டுட்டு இருப்பாரு. அந்த டைம் டோஃப்ளமிங்கோ முதல் நாள் வந்து சம்பவம் பண்ணானே, அந்த சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வரும். அவரு பாட்டுக்கு நல்லா சோத்த ஃபுல் கட்டிட்டு நடுராத்திரி படுத்து நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல அந்த வில்ல பையன் வந்தவன் நான் தான் டான் கிஹோட்டி டோஃப்ளமிங்கோ, இந்த கண்ட்ரியோட உண்மையான கிங். நான் திரும்பி வந்துட்டேன், நீ ஒழுங்கா இங்க இருந்து போயிருன்னு பயங்கரமா கண்டிஷன் போட்டான். சரின்னு கிங் அந்த வேலையை பார்த்தா அதான் காசை கலெக்ட் பண்ண சொன்னானே. சரின்னு சொன்ன மாதிரி பண்ணா அதையே அவருக்கு எதிரா திருப்பி விட்டு ஆசாசையா பாத்துக்கிட்ட ஊர் மக்களை அவரு கையாலேயே கொல்ல வச்சான். அந்த டைம் எல்லாம் மொத்த நாடுமே சும்மா ஜகஜோதியா கொழுந்து விட்டு எரிஞ்சது. அந்த சம்பவத்தை இப்ப நம்ம கிங்க யோசிச்சு பார்த்தாலும் அவருக்கு கண்ணுல இருந்து முட்டிட்டு வருது. கண்ணுல இருந்து கண்ணீர் தாண்டா வரும். எனக்கு வேற ஒண்ணு தோணுச்சு, அதான் கேட்டேன். தோணும். அதே நேரம் இங்க லூஃபியா மடியில படுக்க போட்டுட்டு கதறி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி அழுது கண்ணீரெல்லாம் அவன் மேல ஊத்திட்டு இருப்பான். அவன் கடைசியில சொன்ன சத்தியத்தை செஞ்சுட்டான்ல. 10 வருஷ வழி நம்ம பையன் சொன்ன மாதிரியே செஞ்சு இப்ப இவங்களுக்கு ஒரு வெடிவு காலம் பிறந்துருச்சுன்னு உடனே அவளால அந்த சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இங்க இவன் இன்னுமே இழுத்துட்டு தான் இருக்கான். வின்னர்னு மக்கள்லாம் கடுப்பாயி, டேய் என்னடா இழுவேன் சொல்லி தொலையாண்டா வீணா போனவனே, நீயா சொல்றியா இல்ல கல் எடுத்து பல்லுல நரன்னு வச்சு தேய்ச்சி எடுக்கவா சொல்லுடா கொய்யால, இல்லன்னா சம்பவம் ஆயிரும். ஒன்னதான் the winner is லூசின்னு சொல்லி சந்தோஷமா ஆனந்த கண்ணீரோட சொல்லுவான். மக்கள்லாம் தேங்க்ஸ் லூசி, தேங்க்ஸ், நீ தான்டா சூப்பர் அப்படி இப்படின்னு அவனுக்காண்டி கோஷம் போட்டுட்டு இருப்பாங்க. ஒரிஜினல் பேரு தெரியாதவங்க லூசின்னு சொல்லுவாங்க, தெரிஞ்சவங்க எல்லாம் லூஃபின்னு கத்துவாங்க. மொத்தத்துல இப்ப லூஃபி அங்க இருக்க எல்லாத்துக்குமே ஒரு மாஸ் ஹீரோவா மாறிட்டான். பார்த்ரோமியோட சந்தோஷத்தெல்லாம் சொல்லி தீக்கணுமா என்ன, அவன் எல்லாம் கண்ணே பிதுங்கி விழுகிற அளவுக்கு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பான். இங்க பேபி ஃபையை சாய போட்டு ஒரு வழி பண்ணிட்டு இருப்பான். சோ இப்படியே மொத்தத்துல எல்லாரும் சந்தோஷத்துல துள்ளி ஊச்சி என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா பையன் ஒரு வழியா எல்லாத்தோட உயிரையுமே காப்பாத்திட்டால. அந்த டைம் சாயி, காஞ்சிரோ, அப்புறம் அவன் வரைஞ்ச பேர்டு, இவங்களோட தான் காமெடி. என்னன்னா டோஃப்ளமிங்கோட அந்த கேஜ் இருந்துச்சுல்ல, அது உண்மையிலேயே போயிருச்சா இல்ல இன்விசிபிளா இருக்கான்னு ஒரு டவுட். அதனால காலை முதல்ல வச்சு பாப்பானுங்க. எதுவுமே தெரியலன்னு உடனே சந்தோஷத்துல ஆஹா ஓஹோன்னு கத்திட்டு கிடப்பானுங்க. ஜோரோக்கு பார்க்கும்போது சிரிப்பா வரும். லிட்டில் பீப்புள்ஸ் எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மெயினா அவங்களோட பிரின்சஸையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாற்றணும். ஏன்னா அவங்களை ஏமாத்தி இவ்வளவு நாள வேலை வாங்கியிருக்கானுங்க. இப்ப எல்லாருமே ஒன்னா சேர்ந்த உடனே பிராங்கி மேல ஏறி அவனை பாராட்டிட்டு இருப்பாங்களா, அவனுக்கு ஆனந்த கண்ணீரா வரும். ஏன்னா பொம்மையமானவங்க எல்லாத்தையுமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மறந்துட்டாங்க. ஐ மீன் பவர்ஸை யூஸ் பண்ணி மறக்க வச்சுட்டா. இதனால கிங் ஃபேமிலி எப்படி எல்லாம் சின்ன பின்னமானாங்கன்னு கைரோ சொன்ன கதையை கேட்டு அப்பவே நம்ம பிராங்கி ரொம்பவுமே ஃபீல் பண்ணா. ரெபேக்காலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டா. அதுக்காக தான் கைரோஸ், லிட்டில் பீப்புள்ஸ்னு எல்லாருமே ஒன்னு சேர்ந்து போராடி கடைசியில ஒரு வழியா சாதிச்சிட்டாங்க. சோ அவங்க சந்தோஷமா இருக்க போறாங்கன்னு நினைக்கும் போது இவனுக்கு சந்தோஷம். அதே நேரம் கைரோஸை காட்டுறாங்க, அவனுமே பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்ப்பான். அதான் கிங்க காப்பாத்த போனப்போ அந்த டோஃப்ளமிங்கோ என்ன சொல்லியிருப்பான், பாத்தில உங்க கிங் மொத்த கண்ட்ரியுமே மொத்தமா எரிச்சிட்டான், இவனை எல்லாம் ஏன் காப்பாத்துறான்னு கேட்டா என் கிங் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குறா கொய்யால, நீ தாண்டா காவாலித்தனம் பண்ணிருப்பேன்னு அவனை அட்டாக் பண்ண போய் ஒத்த காலை இழந்து கடைசியில பொம்மையா மாறிட்டான். அதெல்லாம் அவன் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? நான் அதை விட கொடுமை என்னன்னா, அவன் பொம்மையா மாறி கஷ்டப்பட்டு கிங் ருக்குவ காப்பாத்தி வெளியில கொண்டு வந்தா கடைசியில ஆமா யாருப்பா தம்பி நீ இப்படி பொம்மை பேச வச்சுட்டு மொக்கையா இருக்கியன்னு சொல்லியிருப்பாரு. நான் தான் உங்க மருமகன் கைரோஸ், என்னைய ஞாபகம் இல்லையா அங்கிள்னு கேட்டா இல்லப்பான்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. அன்னையில இருந்து கைரோஸ் தினம் செத்து பொழைச்சி எப்படியாச்சும் இதை சரி பண்ணுன்னு இத்தனை காலமா போராடி கடைசியில எல்லாமே சரியான உடனே அவனுக்கு அப்படி இருக்குது. ஏன்னா ட்ரெஸ்ரோசாவே பழையபடி மாறப்போதே. சின்ன வயசுல தறிகெட்டு ஒரு ரவுடியா சுத்திட்டு இருந்தவனே அவனை கூப்பிட்டு வந்து ஒரு கிளாடியேட்டரா மாத்தி அதுல 1000 மேட்சுக்கு 1000 மேட்ச் தோக்காம சாதிச்சு அதுக்கப்புறம் படைத்தளபதி ஆகி அதுக்கப்புறம் கிங்குக்கு மருமகனாவே ஆயிட்டான். அதுக்கப்புறம் ஸ்கார்லட்டோட ஃபேமிலி எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த டோஃப்ளமிங்கோ தான் இடையில வந்து குட்டியை குழப்பி விட்டு போயிட்டான். அவனோட வாழ்க்கையே கெட்டு போயிருச்சுல்ல. இப்ப ஸ்கார்லட் உயிரோட இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அவளும் இல்ல. சோ அதனால அதை நினைச்சு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுவான். இவ்வளவு ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் கண்ட்ரி எல்லாம்
கலைஞ்சு போனாலும் எல்லாத்துக்குமே விடுதலைன்னு ஒண்ணு கிடைச்சிருச்சு. அதனால சந்தோஷத்திலயும் ஆனந்த கண்ணீர்லயும் அந்த கண்ட்ரியில பெரிய தெப்ப குளமே உருவாகிற அளவுக்கு எல்லா சந்தோஷத்திலயும் ஆனந்த கண்ணீர்லயும் குதின்னு குதிச்சுட்டு இருப்பாங்க. இதனால நிலநடுக்கம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஈம்பட்டு சண்டையும் போட்டுட்டு இனிமேட்டு என்னையை தேட வேண்டாம் அப்படின்னு போர்டு மட்டும் தான் போடல. ஆனா பையன் படுத்து கிடந்த அந்த அளவுக்கு குரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். சண்டை போட வச்சே நம்ம பையல சாவடிச்சிருவானுங்க போல. இதுக்கப்புறம் ஒரு வேளை கதையில அங்க இருக்க பில்டிங் சரிஞ்சு விழுந்து அங்க இருக்க மக்கள்ல சிலர் நசுங்கி போய் அதை பார்த்து கிங்குக்கு பக்கவாதம் வந்து ஒரு சைடு இழுத்துக்க, கைரோஸ் அதை பார்த்து ஐயோ கிங்கே போயிட்டாருன்னு அவன் கழுத்தை கரன்னு அறுத்துக்க, ரெபேக்கா மேல இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்க, வியோலா டேபிள் ஃபேன்ல தூக்க மாட்டீங்கன்னு பெரிய சம்பவம் ஏதாச்சும் நடந்தா எப்படி இருக்கும்? சரி அப்படி நடக்குதா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.